ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 3/4/2024 புதன்கிழமை. நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 21ஆம் நாள். உத்தராயணம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை. திருவோணம், மேல்நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். மீன லக்னம், இருப்பு 1 நாழிகை 30 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:11 மணிக்கு. கரணன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 2 மணி 9 நிமிடங்கள் வரை நவமி, அதன் பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று மாலை 5:43 மணி வரை உத்திராடம், அதன் பின்பு திருவோணம். நாமயோகம் இன்று பிற்பகல் 12:17 மணி வரை சிவம், அதன் பின்பு சித்தம். கரணம் இன்று அதிகாலை 2:59 மணி வரை தைத்துளம், அதன் பின்பு பிற்பகல் 2 மணி 9 நிமிடங்கள் வரை கரஜை, அதன் பின்பு வணிஜை. யோகம் இன்று காலை 6:10 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு மாலை 5:43 மணி வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். இன்று புதன்கிழமை என்பதால் பெருமாள், தாயார், நவ கிரகங்களில் உள்ள மாத்துலக்காரகராகிய ஸ்ரீ புத பகவானை வணங்க சுபிக்ஷங்கள் அதிகரிக்கும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மேஷராசியில் குரு, கன்னிராசியில் கேது, மகர ராசியில் சந்திரன், கும்பராசியில் சனி மற்றும் செவ்வாய், மீனராசியில் ராகு, புதன், சூரியன் மற்றும் சுக்கிரன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுப்புகள் அதிகரிக்கும் நாள். 10ஆம் இடமாக ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், 12ஆம் இடத்துல ராகு, ஜென்ம இடத்துல கேது, ஜென்ம ராசியில் குரு. அதனாலேயே சில நேரங்களில் உங்களுக்கு பொறுப்புகள் கூடுற மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்கு உண்டான ஒரு உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவி அப்படிங்கும்போது இன்னைக்கு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம், அதனால பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும். குழந்தைகள் மூலமாக குழப்பங்கள், இல்லைன்னா குடும்ப உறுப்பினர்கள் யார் மூலமாக சில குழப்பங்கள் இருக்கலாங்கிறதுனால எல்லா இடத்துலையுமே நிதானம் கண்டிப்பாக வேணும். உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு அற்புதமாக நடைபெறும். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனக்குறைகள் அகலும் நாள். ஏன்னா 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் வந்துடுறதுனால இன்னைக்கு உங்களுக்கு அற்புதமான ஒரு நாள். மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். 10ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருந்துக்கிட்டு ஒரு பொறுப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கார். நிறைய ஏகப்பட்ட பொறுப்புகள் சிறப்பாக செய்கிறீங்க. அதனால கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து பேதங்களும் இன்னைக்கு விலகும். குடும்பத்தில் ஒற்றுமை நிகழும். உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு. அதே சமயம் உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் எடுக்கிற காரியங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடைபெறுவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த தேக்க நிலை குறையும்.
வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு மனக்குறைகள் அகலும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமே மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா சந்திராஷ்டமம் இன்னைக்கு உங்கள் பக்கம். அதனாலேயே பிரச்சனைகள் தலை தூக்கலாம் அப்படிங்கிறதுனால பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும். வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்துலையுமே எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அதுமாதிரி இந்த கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்கலாம் மேல் அதிகாரிகளை அனுசரித்து நடந்து கொள்வது அவசியம். தொழில் வியாபாரத்தில் சில குழப்பங்கள் இருக்கலாம் என்பதால் நிதானமான போக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்வது அவசியம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குரு மகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதுமே கடகராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷம் அதிகரிக்கும் நாள், கலகலப்பான ஒரு நாள். என்னன்னா 7ஆம் இடமாகிய களத்திரஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கனால இன்னைக்கு நீங்க நினைக்கிற சில காரியங்கள் அற்புதமா டக்கு 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 டக்குன்னு நிறைவேறும். கணவன் மனைவி ஒற்றுமை இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. குடும்பத்துல சந்தோஷமான ஒரு போக்கு, சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். நண்பர்களின் ஆதரவு பெருகும். அக்கம் பக்கத்தினர் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலை உருவாகும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் கணவனின் அன்பை பெற்று மகிழ்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு வருமான சேர்க்கை அதிகரிக்கலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர் சுவாமி. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்றல் அதிகரிக்கும் நாள். பகைவன ரோகஸ்தானமாகி 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். 7ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் சசயோகம் பெற்று சஞ்சரிக்கிறார். 8ஆம் இடத்துல ராகு. என்ன பண்றது, எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் உத்தியோகத்தில் ஆற்றல் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் இருக்கலாம் என்பதால் குடும்ப ஒற்றுமை கருதி அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. சில பேருக்கு உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலை உருவாகும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசுல ஒரு ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. ஏன்னா உங்க ராசியிலேயே கேது இருக்கிறதுனால சில நேரங்களில் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும். இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வரதுனாலே மனசுல ஒரு தெம்பு, உடம்புலையும் ஒரு தெம்பு கிடைக்கும். கணவன் மனைவி அப்படிங்கும்போது சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். அதனால கவனமா இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு நல்லபடியா நடக்கும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் குழந்தைகளின் முன்னேற்றம் கண்டு வியந்து போவீர்கள். குழந்தைகளுக்காக சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் நல்ல தகவல்கள் வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். ஏன்னா 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கனால 5ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான், 6ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல குரு.
அற்புதமான ஒரு நாள். முன்னேற்றம் முன்னேற்றம் முன்னேற்றம். அதே மாதிரி குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். கணவன் மனைவிக்கிடையே அண்டர்ஸ்டாண்டிங் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் சில உயர்வுகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் பயண வாய்ப்புகளின் மூலம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு அதிகரிக்க பெறுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு சிறுதூர பயணங்களின் மூலம் சில நன்மைகள் உண்டாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசுல தைரியம் அதிகரிக்கும் நாள். சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார், 4ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கார். அதனால உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா போறோம். மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு பவர் ஜாஸ்தியாவே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஆற்றல் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியா இருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும். கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் தன்னம்பிக்கை மிகும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதொருமை தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அற்புதமான ஒரு நாள். 2ஆம் இடமாகிய தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்கார். 3ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான். அற்புதமான ஒரு நாள். உங்களோட ராசிநாதன் குரு பகவான் 5ஆம் இடம். சூப்பர் 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 டூப்பர்னு சொல்லக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு நாள். கணவன் மனைவி இன்னைக்கு அண்டர்ஸ்டாண்டிங் சூப்பரா இருக்கும். ஜாலியா வெளியில போயிட்டு வாங்கோ. சரி, எவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவே தவிச்சிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு ஒரு நாள் ஆறுதலுக்கு நல்ல நாள். அதனால சந்தோஷமா போயிட்டு வாங்கோ. குடும்பத்தை கூட அழைச்சிட்டு போயிட்டு வர்றது தப்பே கிடையாது. அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் வேலை பளு குறையும். எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். நண்பர்களின் உதவி அருமையாக கிடைக்கும். அக்கம் பக்கத்தினர் ஆதரவு கரம் நீட்டுவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலை அதிகரிக்கும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு வருமான சேர்க்கை அதிகரிக்கலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா உங்க ராசியில சந்திர பகவான் இருக்கார். சந்திர பகவான் கொஞ்சம் இருக்கும்போதே உங்களுக்கு மனசுல கொஞ்சம் அப்படி இப்படி ஒரு குழப்பமும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். சில வேலைகள் டக்கு 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 டக்குன்னு முடிஞ்சிடும். சில வேலைகள் இழுபறி ஆகலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வீண் அலைச்சல் இருக்கலாம். தொழில் வியாபாரம் நிமித்தமாக கவனமாக இருப்பது நல்லது எல்லா விஷயங்கள்லயும். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் எடுக்கிற காரியங்கள்ல சிரத்தையா இருக்கணும். அதே மாதிரி இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்ளவும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் அமைதி காப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு வீண் அலைச்சல் உருவாகலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். அயனசைன போகஸ்தானமாகிய 12ஆம் இடத்துல சந்திரபகவான் இருக்கனால இன்னைக்கு விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழும் நாளாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் செய்யும் இடமாற்றம் இனிமையாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் குதூகலமாக காணப்படுவார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள்.
எடுக்கும் காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் அருமையாக வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீன ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்கார். சூப்பரான ஒரு நாள். ஏன்னா உங்க ராசிநாதன் குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். அதனால இன்னைக்கு எண்ணங்கள் வண்ணமாகும். எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமா நிறைவேறும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து பேதங்கள் விளங்கி குடும்ப ஒற்றுமை சிறப்பாக அமையும். விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் உயர்வுகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதைக் கண்டு மனமகிழ்ந்து போவார்கள். கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிந்து மேல் அதிகாரிகளிடம் நல்பெயர் பெறுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட மலர் நிலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.